இன்றைக்கி நாங்கள் சீஸி கார்லிக் பிரெட் அவன் இல்லாமல் எப்படி வீட்டில் இலகுவாக செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் மைதா மா 2 கப் அளவுக்கு எடுத்திருக்கிறேன். இப்போ இதில் ஒரு மேசை கரண்டி அளவுக்கு பட்டர் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் எண்ணெயும் சேர்க்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கொள்ளுங்க. கூடவே இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் 1 டீஸ்பூன் அளவு, 1 தேக்கரண்டி அளவுக்கு சீனி சேர்த்து இதை நாங்கள் நல்லா கலந்து விட்டு கொள்ளலாம். இப்போ எல்லா இன்க்ரீடியன்ட்ஸையுமே நல்லா கலந்ததுக்கப்புறமாக நாங்கள் தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொள்ள போகிறோம். சேர்த்து இதை நல்லா சாஃப்டான ஒரு மாவாக பிசைந்து எடுத்துக்கொள்ளலாம். தண்ணி நீங்கள் ஒரேடியாக அதிகமாக சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து சேர்த்து கொள்ளுங்க, இல்லாட்டி மாவு தண்ணியாக போயிடும். இப்போ எங்களுடைய மாவு ரெடியாகியாச்சு. நான் இதில் மேலே கொஞ்சம் பட்டரை தடவி கொள்கிறேன். நீங்கள் எண்ணெய் கூட ப்ரஷ் பண்ணி கொள்ளலாம். இப்போ மூடி போட்டு மூடி இதை நாங்கள் ஒரு அரை மணித்தியாலம் இப்படியே வைக்கலாம். இப்போ ஒரு மேசை கரண்டி அளவுக்கு பட்டர் எடுத்துருக்கிறேன். அதை நீங்கள் நல்லா கலந்து விட்டு கொள்ளுங்க. அப்போ நல்ல க்ரீம் மாதிரி உங்களுக்கு வரும். இப்போ இதில் துருவிய வெள்ளைப்பூடு 1 மேசை கரண்டி அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். கூடவே மல்லித்தழை பொடியாக நறுக்கி 1 மேசை கரண்டி சேர்த்துருக்கிறேன். 1 சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. நீங்கள் சால்டட் பட்டர் யூஸ் பண்ணுறீங்களா இருந்தால் உங்களுக்கு உப்பு சேர்க்க வேண்டி இருக்காது, இல்லாட்டி நீங்கள் உப்பு சேர்த்துக்கொள்ள வேணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறமாக வேறையாக எடுத்து வைக்கலாம். இப்போ எங்களுடைய மாவும் ரெடியாகியாச்சு. இதில் கொஞ்சமாக மாவை தூவினதுக்கு அப்புறமாக கையால் நல்ல போல் மாதிரி நாங்கள் இதை பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளலாம். இந்த மாதிரி மாவை தூவி பிசைஞ்சிங்களா இருந்தால் உங்களுக்கு கையில் ஒட்டாமல் வரும். இப்போ நாங்கள் இதை ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு பரப்பி எடுக்க போகிறோம். அதுக்கு நான் கொஞ்சமாக மாவை தூவிக்கொள்கிறேன். இப்போ இதை நல்லா ரோல் பண்ணி ஒரு வட்டமான ஷேப்புக்கு நாங்கள் இதை செய்து எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் கட்டை இல்லாட்டி கையால் கூட ரவுண்ட் ஷேப்புக்கு பரப்பி எடுத்துக்கொள்ள முடியும். கையில் கொஞ்சம் மாவு எடுத்து இந்த மாதிரி நீங்கள் பரப்பி விட்டால் உங்களுக்கு வட்ட ஷேப்பில் வந்துடும். இப்போ நான் பேக்கிங் ட்ரே எடுத்துருக்கிறேன். கூடவே இதில் நான் பட்டர் பேப்பர் சேர்த்துருக்கிறேன். இப்போ அந்த மாவை வச்சு நான் இந்த மாதிரி அந்த ட்ரேயில் நல்ல வட்டமாக செய்து கொள்கிறேன். உங்களோட ட்ரே இல்லாட்டி நீங்கள் ஸ்டீலில் செய்த எதுவும் பிளேட் இருந்தால் கூட யூஸ் பண்ணி கொள்ளலாம். இப்போ இதை நாங்கள் நல்லா பரப்பி விட்டதுக்கு அப்புறமாக நான் இதை கட் பண்ணி கொள்கிறேன். இந்த மாதிரி துண்டுகளாக கட் பண்ணி கொள்ளலாம். இப்படி கட் பண்ணுறதால நாங்கள் இந்த நடுவில் சீஸை ஸ்டஃப் பண்ணி கொள்ள முடியும். அதுக்காகத்தான் நான் கட் பண்ணுறேன். இப்போ மேலே நாங்கள் பண்ணி வச்சுருக்கிற அந்த பட்டர், வெள்ளைப்பூடு, கொரியண்டர் எல்லாம் போட்ட அந்த பேஸ்ட்டை மேலே நாங்கள் ப்ரஷ் பண்ணி கொள்ளலாம். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதை போட்டுக்கொள்ளுங்க. குறைவாக வேணுமென்னா நீங்கள் குறைச்சி கூட போடலாம். இப்போ நான் இதில் மொசரல்லா சீஸ் இந்த நடு கேப்பில் எல்லாமே ஃபில் பண்ணுறேன். உங்கள்கிட்ட சீஸ் ஸ்டிக்ஸ் இருந்தால் அது கூட நீங்கள் வைக்கலாம், இல்லாட்டி இந்த மாதிரி துருவின சீஸ் கூட நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிக் மாதிரி பண்ணி நடுவில் ஸ்டஃப் பண்ணலாம். இப்போ நாங்கள் கட் பண்ணின எல்லா லைன்லேயுமே நான் சீஸ் வச்சு ஃபில் பண்ணியிருக்கிறேன். இப்போ மேலே ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சமாக நான் தூவிக்கொள்கிறேன். கூடவே பீஸா ஹர்ப்ஸும் கொஞ்சமாக தூவிக்கொள்கிறேன். அதிகமாக தூவ வேண்டியது இல்லை, கொஞ்சமாக போட்டாலே போதும். இப்போ நாங்கள் இதை பேக் பண்ணி எடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை 10 நிமிஷம் நீங்கள் ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. கீழே ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கொள்ளுங்க. அதுக்கு மேலே இந்த ட்ரேயை வச்சு க்ளோஸ் பண்ணி 20 நிமிஷம் நல்ல லோ ஃப்ளேமில் இதை நீங்கள் பேக் பண்ணி எடுக்க வேணும். நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு பேக் பண்ணிக்கொள்ளுங்க, இல்லாட்டி உங்களுக்கு அடியில் கரிஞ்சு போயிடும். இப்போ 20 நிமிஷத்துக்கு அப்புறமாக எங்களுடைய சீஸி கார்லிக் பிரெட் ரெடியாகியாச்சு. இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி சர்வ் பண்ணலாம். ரொம்ப சாஃப்டான சுவையான சீஸி கார்லிக் பிரெட் ரெடியாகியாச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸி. கடையில் வாங்குறத விட நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி பண்ணி சாப்பிடும்போது ரொம்பவே சுவையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்தலாம். இது போன்ற பல இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸுக்கு மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய புதிய ரெசிபீஸ் எல்லாம் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.